வெயிட் லாஸ் அப்படின்னாலே நல்ல டயட்டை மெயின்டைன் பண்ணணும், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும். இது பண்ணாதான் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உடம்புல வெயிட் லாஸ் அல்லது ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வந்து நம்மளால் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். இது வரும் மேஜிக்கோ அல்லது மந்திரமோ தந்திரமோ எதுவுமே கிடையாதுங்க. இட் இஸ் பியூர் சயின்ஸ் பேஸ்டு ரிசர்ச் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஷேக் சையத், 2 times Ironman finisher, அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா ஈவெண்ட் குவாலிஃபையர், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அல்ட்ரா ரன்னர் அண்ட் நேஷனல் லெவல் 4 times குங்ஃபு கோல்டு மெடலிஸ்ட். தூக்கம் அப்படின்னாலே வந்து நம்ம பாடி ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் தூக்கத்தில் ரெஸ்ட்டை தவிர நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்கம் வந்து சரி செய்யும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸோட ரிப்பேரிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து தூக்கத்தில் தான் வந்து சரியான முறையில் நடக்கும். இது எல்லாம் சரியாக நடக்கணும்னா இதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை பர்ன் பண்ணி தான் நம்ம தூங்கும்போது நம்ம பாடி வந்து யூஸ் பண்ணும். அதனால நம்மளுடைய தூக்கம் வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தூக்கம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஹங்கர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நம்ம பாடி வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறவங்க உடம்புல வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கிறது இல்லை அப்படின்னும், அவங்க பாடி வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்லேருந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ப்ராசஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அதிகமான கொழுப்பை சேர்த்து வைக்குது அப்படின்ட்டு ஸ்டடி ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. நம்மளுடைய தூக்கத்தையும் நம்மளுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து நம்ம உடம்புல 3 ஹார்மோன்ஸ். ஒரு ஹார்மோனுக்கு பேர் வந்து கிரிலின். இந்த கிரிலின் ஹார்மோனை ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிரிலின் வந்து ஜாஸ்தியாக சுரந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நிறையா பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அளவுக்கு மீறி வந்து நம்ம நிறையா உணவுகள் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். ரெண்டாவது லெப்டின். இந்த லெப்டின்கிற ஹார்மோன் தான் வந்து நம்ம சாப்பிட்டோடனே நமக்கு போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வருது பார்த்தீங்களா, இதை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த லெப்டின்கிற ஹார்மோன். மூணாவது முக்கியமானது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டிசால். இந்த கார்டிசால் தான் நம்ம உடம்புல எங்கனக்குள்ள கொழுப்பை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த கார்டிசால் லெவல் கூடும்போது நம்ம வயிற்றை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் வந்து அதிகப்படியான கொழுப்பு வந்து நம்ம உடம்பு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தேவையை விட அதிகமாக பசிக்க ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த கார்டிசால் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம வயிற்றை சுற்றி அதிகமான கொழுப்பை வந்து நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டயட்டிங் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு உடம்பு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் பண்ணக்கூடிய வேலை தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. சரி, அப்போ நம்ம தூங்கும்போது நம்ம உடம்புல என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீப் ஸ்லீப் பண்ணும்போது நம்ம உடம்புல க்ரோத் ஹார்மோன் வந்து அதிகப்படியாக ரிலீஸ் ஆகும். இந்த க்ரோத் ஹார்மோன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நம்ம பாடியோட ரிப்பேரிங் ப்ராசஸையும் உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் பர்னிங் ப்ராசஸையும் வந்து எஃபெக்டாக பண்ணுறதுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்லீப்பில் REM அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதாவது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம உடம்பு வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த REM ஸ்டேஜ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்டிசால் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹங்கர் ஹார்மோன்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் தூக்கம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கல அப்படின்னா நம்ம பாடி வந்து கொழுப்பை நிறையா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஹங்கர் ஹார்மோன்ஸ் தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகி அளவுக்கு அதிகமான உணவுகள் வந்து நம்ம தேவையில்லாமல் சாப்பிட ஆரம்பிப்போம். சரி, நம்ம தூங்கும்போது நம்ம உடம்புல ப்ராப்பராக ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நம்பர் 1, நம்ம தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுதலை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, நம்ம தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்மளுடைய டின்னர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். மூணாவதா, நம்ம சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 9 அதிகபட்சம் 10 மணிக்கு தூங்கி காலையில் வந்து ஒரு 4-5 மணி, ரொம்ப மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 5:30 மணிக்குள்ளே நம்ம எந்திரிச்சாதான் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் ரெகுலேட் ஆகும். நம்ம பாடி வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸை கரெக்டான முறையில் பண்ணும். நாலாவது, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை வந்து லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு தூங்குறது நல்லது. அதாவது சைல்டு போஸ், கேட் கேமல், கோப்ரா ஸ்ட்ரெச், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய தூக்கத்தில் வந்து டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து அதிகபட்சமாக ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் டீப் ஸ்லீப் நமக்கு கிடைக்கணும். இந்த ஸ்லீப் வந்து கண்டினியூஸாக நம்ம தூங்கணும். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சரி, நம்ம கரெக்டான முறையில் தூங்கினாலும் நம்ம தூங்கும்போது நம்மளுடைய ஃபேட் பர்னிங் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டின்னரில் அதிகப்படியாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நைட்டு சாப்பிடும்போது அதிகப்படியான சுகரையும் கார்போஹைட்ரேட்டையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதிகப்படியாக கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது நம்ம உடம்புல சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகும். அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல இன்சுலின் லெவலும் ஸ்பைக் ஆகும். ஸோ நம்ம தூங்கும்போது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை, இந்த இன்சுலின் ஹார்மோன்ஸ் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால சுகர் ஐட்டத்தையும் கார்போஹைட்ரேட் ஐட்டத்தையும் நைட்டு சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு லைட்டான வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா தண்ணி குடிங்க. ஏன்னா நைட்டு பூரா நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுனால தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது நல்லது. அதுக்காக தூங்குறதுக்கு இமீடியட்டாக தண்ணி குடிக்க வேண்டாம். ஒரு 1/2 hour to 1 hour பிஃபோர் நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்படி இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி நம்ம ப்ராப்பரான முறையில் தூங்கணும்னா நம்ம உடம்பு எவ்வளோ கலரி பர்ன் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக 60லேருந்து ஒரு 75 கலோரி வரைக்கும் நம்ம பாடியால் பர்ன் பண்ண முடியும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது. ஸோ ஆவரேஜாக நம்ம ஒரு நைட்டு 8 மணி நேரம் வந்து ப்ராப்பரான முறையில் தூங்கணும்னா நம்ம உடம்பு வந்து 400லேருந்து 600 கலோரிஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பர்ன் பண்ணிடும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 வாரம் நம்மளுடைய தூக்கம் வந்து ப்ராப்பரான முறையில் இருந்தாலே நம்ம உடம்பு வந்து ஈஸியாக வந்து 1 கிலோ வெயிட் லாஸ் வந்து சுலபமாக பண்ணிட முடியும். சரி, இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒன்று தோணலாம், 8 மணி நேரம் தூக்கம் தானே முக்கியம், நான் நைட்டு ஒரு 1 மணிக்கு படுத்து காலைல ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த 8 மணி நேரம் தூக்கம் கிடச்சிருது, அப்படி பண்ணினா ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் சிர்காடியன் ரிதம் அப்படின்னு வந்து ஒரு கிளாக் இருக்குது. அதாவது நேச்சரோட கிளாக்கும் நம்மளுடைய பாடியோட கிளாக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கணும். இந்த சிர்காடியன் ரிதமை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு நம்ம தூங்க ஆரம்பித்தாதான் நம்ம பாடி அதில் இருக்கக்கூடிய இந்த கிளென்சிங் ப்ராசஸ், நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரிப்பேரான செல்ஸை டேமேஜ் பண்ணி புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கும் போது தான் நடக்குமே தவிர, இந்த 8 மணி நேரம் தூக்கத்தை நம்ம பகல் நேரத்தில் தூங்கி நான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எந்த விதமான ஹார்மோனல் பேலன்ஸும் வந்து நம்ம உடம்புல நடக்காது. ஸோ உங்களுடைய தூக்கம் சரியான டியூரேஷன் கரெக்டான டைமிங்கில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் எப்போவுமே என்ஷூர் பண்ணுங்கள். அடுத்து இந்த டீப் ஸ்லீப்பையும் இந்த ஃபேட் லாஸையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய 5 காமனான ஹேபிட்ஸ், நம்ம எல்லாட்டே இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் நம்ம எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் அல்லது டிவி வந்து பார்க்குறது. ஸோ நம்ம இந்த டிவி மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ரைஸ் வந்து எமர்ஜ் ஆகும். இந்த ப்ளூ லைட் வந்து நம்ம பிரெயினை எப்போவுமே வந்து ஒரு காஷியஸ் ஸ்டேஜில் வச்சுருக்கும். அதனால் நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கிறது வந்து இந்த ப்ளூ லைட் மூலியமாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது ஸ்க்ரீனை பார்க்குறதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ரொம்ப லேட் நைட் வந்து ஜிம்மில் போய் நம்ம ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் லெவல்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து எலிவேட்டட் ஸ்டேஜில் இருக்கும். இந்த எலிவேட்டட் ஹார்ட் ரேட்டை மறுபடியும் நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பாடி வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த நார்மலைஸ் ஆகிறதுக்கே வந்து ஒரு 2-3 மணி நேரம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்னை வந்து டிராஸ்டிக்காக டிஸ்டர்ப் பண்ணும். மூணாவது, சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு மேலே நம்ம கேஃபைன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ், அதாவது காஃபி மாதிரியான பொருட்கள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கேஃபைன் வந்து நம்ம பிரெயினை வந்து எப்போவுமே அலர்ட்டாக வச்சுருக்கும். இந்த கேஃபைனோட எஃபெக்ட் நம்ம உடம்புல குறையிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப லேட் நைட், அதாவது சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா இந்த பிரெயினை வந்து சீக்கிரமாக அது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகவே விடாது. ஸோ நமக்கு டீப் ஸ்லீப் வரலேருந்து இந்த காஃபி இன்டேக் வந்து நம்மளை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் சாயந்தரம் ஒரு 3 அதிகபட்சம் 4 மணிக்கு மேலே காஃபி அல்லது கேஃபைன் சம்மந்தமான பொருட்கள் சாப்பிட்றத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து, நைட் நேரத்தில் ரொம்ப ஸ்பைசியான உணவையும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றதையும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சீக்கிரமாக தூங்குறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம தூங்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு, நம்ம தூங்கக்கூடிய இடம் வந்து கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு டார்க்கான என்வாயர்மெண்ட்டை தூங்குறோமோ அப்போ நம்ம உடம்புல மெலட்டனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த மெலட்டனின் ஹார்மோன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேஜுக்கே வந்து போக முடியும். ஸோ சின்ன சின்ன லைட், அதாவது ஒரு டிவி, மொபைல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்கள் ரூமில் இருந்தால் கூட அது வந்து இந்த மெலட்டனின் ஹார்மோன்ஸ் சுரக்கிறத ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இம்பாக்ட் பண்ணும். அடுத்து, நம்ம தூங்கக்கூடிய ரூமோட டெம்பரேச்சர் நம்ம நார்மல் டெம்பரேச்சரை விட ஒரு 3லேருந்து 5 டிகிரி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மைல்டான ஏசி அல்லது லைட்டாக வந்து ஃபேனை ஓட விடுறது நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, நம்ம ரூம் எந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து டீப் ஸ்லீப் கிடச்சிரும். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு சவுண்டு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து அந்த சவுண்டை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மைண்டால் வந்து சீக்கிரமாக தூங்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரூம் வந்து எந்த அளவுக்கு குவைட்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து, நம்மளுடைய பெட் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான மூடை வந்து அது செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பெட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சாஃப்டான பெட்டாக இருக்கிற மாதிரியும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் நம்ம எந்த அளவுக்கு என்ஷூர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு டீப் ஸ்லீப் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அஞ்சாவது, நம்ம ரூமில் லைட்டாக லாவெண்டர் அல்லது யூக்கலிப்டஸ் ஆயிலோட ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா
அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பாடியில் கார்டிசால் ஹார்மோனுடைய லெவலும் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம டீப் ஸ்லீப் போகிறதோட சேர்ந்து நம்ம பாடியில் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம், அதாவது சரியான தூக்கம் வந்து இயற்கையாக நமக்கு கொடுத்த ஒரு மிராக்குலஸ் வந்து ஃபேட் பர்னிங் டூல். ஸோ 8 மணி நேரம் தூக்கத்தில் ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு 500லேருந்து 600 கலோரியை ரொம்ப சுலபமாக ஸ்பெண்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணாலே உங்கள் உடம்புல இந்த மேஜிக்கல் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புதுசாக பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புதுசாக எதை கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன, நீங்கள் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.